சோம்பேறி காகத்தின் சமையல். சிச்சு காக்கா ரொம்பவும் அருமையா சமைக்கும். அவ கையில ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த மேஜிக்கோட சேர்ந்து அவகிட்ட ஒரு குறையும் இருந்துச்சு. அந்த குறை தான் சோம்பேறித்தனம். அன்னைக்கு காலையில 8 மணி. ஊர் பஞ்சாயத்துல எல்லாரும் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிச்சு காக்கா காதுல போட்டுக்கிட்டு இருந்த அந்த தங்க கம்மலை எல்லாருக்கும் காட்டி, பாத்தீங்களா, முந்தா நேத்து ஜமீன்தாரைய வீட்டுல நான் என்னோட சமையல செஞ்ச என் கை ருசி நல்லா இருக்குன்னு அவங்க எனக்கு இந்த பரிசை கொடுத்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது சிச்சு, உன்னோட கை ருசியே தனிதான். சொன்ன மாதிரி எங்க பன்னு கிளாஸ்லயே முதல்ல எடுத்து பிடிச்சிருக்கானா. அதனால இந்த ஊரு ஜனங்களுக்கே நான் சமையல் செஞ்சு போடணும்னு பாக்குறேன். சிச்சு, நீதான் எல்லாருக்கும் நல்லபடியா சமைச்சு கொடுக்கணும். ஐயையோ, இந்த ஊரு ஜனங்களுக்கு எல்லாருக்குமே நான் சமைக்கணுமா? அவ்வளோ பேருக்கு சமைக்கணும்னா கொஞ்சம் சிரமந்தான். இருந்தாலும் பார்த்து சமைச்சிடுறேன். சிச்சு, நீ காசு பத்தி எல்லாம் எந்த கவலையும் படாத. உனக்கு தேவையான அளவுக்கு நான் காசு கொடுக்கறேன். இருந்தாலும் சமையல் மட்டும் தடுபுடலாம் இருக்கணும். இந்த சிச்சு நின்னாலே சமையல் முடிஞ்சிரும். அது காலையில 9 மணி. சோட்டு கிளியோட வீடு. சோட்டுவோட வீட்டுல காலையில சாப்பாட்டுக்கு தேவையான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த பக்கமா சிச்சு காக்கா வந்துச்சு. சிச்சு காக்கா கையில ஒரு தலையணை இருந்துச்சு. சிச்சு, வந்துட்டியா? வா வா, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுப்பையும் பத்த வச்சிருக்கேன். ஐயோ சோட்டு, எதுக்காக நீ இவ்ளோ அவசரப்படுற? கூலா செஞ்சாதான் சமையல் நல்லபடியா நடக்கும். எனக்கு ஒரு கப் காஃபி கொடு, எல்லாத்தையும் எப்படி செஞ்சு முடிக்கிறேன் பாரு. சோட்டு குடிக்கிறதுக்கு காஃபியை கொடுத்தான். சிச்சு காக்கா காஃபியை கொடுத்துக்கிட்டே பின்னாடி இருக்கிற கைத்து கட்டல பார்த்துச்சு. அத பார்த்த உடனே அவளுக்கு தூக்கம்தான் வந்துச்சு. அட, இந்த மெத்தை எவ்வளவு நல்லா இருக்கு. இந்த சில்லுன்னு காத்துக்கு இந்த மெத்தையில கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா எவ்வளவு சமாதானமா இருக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா சமைக்கணும். அப்பதான் மைண்டே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இங்க பாரு சோட்டு, உனக்கு வீட்டுக்குள்ள ஏதாவது வேலை இருந்தா முடிச்சிரு. அதுக்குள்ள நான் இங்க எல்லா வேலையையும் முடிச்சிடுறேன். நீ மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சோட்டு கிளி சரி அப்படின்னு உள்ள போயிட்டான். அந்த கைத்து கட்டல்ல படுத்து அந்த தலைகாணியை வச்சுக்கிட்டு சிச்சு காக்கா இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சான். ஆனா நேரம் போனது அவளுக்கு தெரியல. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரமா ஆச்சு. ஆனா சிச்சு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. மதியம் 11:30 மணி நேரம். சோட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க சமையல் எதுவும் நடக்கல. பாத்திரம் எல்லாம் காலியா தான் இருந்துச்சு. ஐயோ, இந்த சிச்சு எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லி சோட்டு பின்னாடி போய் பார்த்தா பின்னாடி மரத்துக்கு கீழே இருக்கிற கைத்துக்கட்டுல படுத்துக்கிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு சிச்சு காக்கா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து சோட்டு ரொம்பவும் ஷாக் ஆயிட்டா. ஐயோ சிச்சு, இவ்வளவு நேரம் படுத்து தூங்குறேன். எந்திரி, சமைக்கிற நேரம் ஆயிடுச்சு. சொந்தக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் சமைக்கலையே. சிச்சு துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சா. கண்ணு துறைச்சுக்கிட்டு, அட, அவ்வளவு சீக்கிரம் 1 மணி நேரம் ஆயிடுச்சா? 1 மணி நேரம் இல்லடி, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நீ தான் நல்லா படுத்து தூங்கிக்கிட்ட. என் சொந்தக்காரங்க வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் சமைக்கல. என் மரியாதை எல்லாம் போக போகுது. அப்போ சிச்சு, ஐயோ சோட்டு, டென்ஷன் ஆகாத. நான் சிச்சு. நான் நினைச்சா 1/2 மணி நேரத்திலேயே சமையல முடிச்சிருவேன். நீ கவலைப்படாத. சிச்சு காக்கா தூக்கத்தை எல்லாம் விட்டு மிஷின் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சா. 4 அடுப்பு ஒன்னாவே பத்த வச்சு ஒன்னுத்துல சாம்பார் செஞ்சா, ஒன்னுத்துல சாதம் வடிச்சா, இன்னொன்னுத்துல பொரியல் செஞ்சா, இன்னொன்னுத்துல வறுவல் செஞ்சா. 4 அடுப்புலயும் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. சோட்டு, அந்த அரிசிய கழுவி அப்படி போட்டு இதுக்கு 4 தக்காளி போடு. ஜெய் பஜ்ரங்கபலி. ஆச்சரியம் என்னன்னா அடுத்த 1 மணி நேரத்துல செய்ய வேண்டிய சாப்பாடு எல்லாமே செஞ்சாச்சு. மனம் அருமையா இருந்துச்சு. சிச்சு காக்கா வேர்வைய தொடச்சுக்கிட்டு, பாத்தியா சோட்டு, இந்த சிச்சு நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன். பாத்தியா, 1/2 மணி நேரத்துல எல்லாமே முடிச்சிட்டேன். சரி சரி, ஆச்சு, வா சீக்கிரமா சாப்பாடு பரிமாறலாம். எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பாடு சூப்பர் அப்படின்னு பாராட்டினாங்க. சிச்சு காக்கா சந்தோஷமா பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போச்சு. ஆனா அவ உடம்புல இருக்கிற சோம்பேறித்தனம் மட்டும் அவளை விட்டு போகல. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா துணியோட பொண்ணான புஜ்ஜியோட பிறந்த நாள் வர இருந்துச்சு. அதனால துணி எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு நினைச்சா. சிச்சு, உன்னோட கை ருசி நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. என்னோட புஜ்ஜியோட பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கும் நீ தான் சமைக்கணும். ஆனா ஒரு கண்டிஷன், தூங்கிட கூடாது. ஐயோ துணி, அன்னைக்கு என்னவோ கொஞ்சம் அசதியா இருந்துச்சு அப்படின்னு படுத்து தூங்கிட்டேன். எப்பவுமே இதே மாதிரி தூங்குவேன்னா சொல்லு பாக்கலாம். பிறந்த நாள் அன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கே சிச்சு காக்கா துணியோட வீட்டுக்கு வந்தா. சமைக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சா. அந்த இடத்துலயும் அதே கைத்து கட்டல் தான். அவ்வளவுதான். சிச்சு காக்கா அந்த கைத்து கட்டல்ல ஏறி போய் உக்காந்துக்கிட்டா.
அட இந்த மெத்தை எவ்வளவு நல்லா இருக்கு. 8 மணிக்கு தானே ஃபங்க்ஷனு, இப்போ 4 மணி தானே. ஒரு அரை மணி நேரம் படுத்து தூங்குறேன். இந்த தடவை எச்சரிக்கையா அலராம செட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சிச்சு கட்டல்ல படுத்தா. அப்பதான் துணிக்குருவி அங்க வந்தா. சிச்சு எந்திரி சிச்சு, நேரமாகுது இல்ல. நான் தான் உன்னை தூங்கக்கூடாதுன்னு சொன்னல. எந்திரி எந்திரி, எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு. ஐயோ துணி, ஏன் இவ்வளோ கவலைப்படுற? நான் இருக்கேன்ல, சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடலாம். சிச்சு விருப்பமே இல்லாம எழுந்திருச்சு சமையல் செய்ய ஆரம்பிச்சா. சாப்பாடு வடிச்சிட்டா, சிக்கன் குழம்பையும் செஞ்சுட்டா. மட்டன் குழம்ப குக்கர்ல வச்சுட்டு துணிக்கிட்ட அவ பேச ஆரம்பிச்சா. துணி, இந்த தடவை என்னோட மசாலா மட்டனை சாப்பிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. நான் அதுக்கு மிளகாத்தூள் எல்லாம் போட மாட்டேன். நானே தயாரிச்சிருக்கிற மசாலாவை போட போறேன் பாரு. உன்னோட பெருமையை பத்தி அப்புறமா பேசலாம். முதல்ல அந்த பாத்திரத்தை கழுவு. பாரு, நேத்தோட பாலெல்லாம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு. அடடே, நீ கவலைப்படாத, அது பால் இல்ல, அது டிசைனே அப்படிதான். சரி துணி, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என் பையன் நான் செய்யற சமையலை பார்த்து, அம்மா நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னான். நான் தான் சொன்னேன், வேண்டாண்டா, அப்புறம் கோலிவுட்ல இருந்தெல்லாம் வந்து என்னை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் மட்டும் இந்த ஊரை விட்டு போயிட்டா எங்க ஊரு ஜனங்களுக்கு யாருடா சமைச்சு போடுவான்னு கேட்டேன். இந்த ஊருக்காகவே கவலைப்பட்டேன். அப்போ துணி சிரிச்சுக்கிட்டே, என்னது பாலிவுட்டு கோலிவுட்டா? உன்னோட தலை. முதல்ல அந்த கறி நல்லா வேவுற மாதிரி பாத்துக்கோ. போ துணி, உனக்கு ஜோக் சென்ஸே இல்ல. உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. இந்த அடுப்புக்கு கொஞ்சம் உப்பு போடலாம். அப்பதான் அடுப்பு நல்லா எரிஞ்சு மட்டனும் நல்லா வேகும். எல்லா சமையல்லையும் உப்பு குறைவா இருந்தா மட்டும்தான் அது சாப்பிட்டு பாக்குறதுக்கே ருசியா இருக்கும். முந்தா நேத்து உன் பொண்ணு புஜ்ஜி என் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணா தெரியுமா? செவுத்துல எல்லாம் வரைஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு வரைகிற டேலண்ட் இருக்கு, பாத்துக்கோ. அத பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம். முதல்ல அந்த இலை எடு. கீழெல்லாம் வாடி போகுது. இருக்கட்டும், கீழே வாடி போனா அதை போட்டு மூடுனா அதுவே ஒரு புது ட்ரெண்டிங். சிட்டில எல்லாம் கூட இப்படிதான் செய்வாங்க. இத பார்பிக் மட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனது. உன்னோட கவரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இப்ப இந்த குக்கர்ல போடுறியே, எவ்வளவு விசில் வரணும் மட்டனுக்கு? 5 விசில் வரணும் துணி. இப்போ 6:30 மணி ஆச்சு. 7:30 மணிக்கு மொத்த சமையலும் முடிஞ்சு கையில கொடுத்துருவேன். நான் ரொம்ப நேரம் நிக்க கூடாதுன்னு டாக்டர் வேற எனக்கு சொல்லிருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் இந்த மெத்தையில ஓய்வு எடுத்துக்கிறேன். காலெல்லாம் வலிக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே விசில் வந்துரும். சரி சரி, அத பத்தி நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீயும் கொஞ்ச நேரம் போய் ஓய்வு எடுத்துக்கோ. சிச்சு காக்கா போய் கட்டல்ல படுத்தான். குக்கர் ஸ்டவ்ல இருந்துச்சு. ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்ல இருந்துச்சு. அப்படியே படுத்தவ அப்படியே தூங்கிட்டான். குர் குர் அப்படின்னு கொரட்டை விடுற சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல திடீர்னு அடுப்பு அணையிற சத்தம் கேட்டுச்சு. புஸ் புஸ் சொல்லி அடுப்பு அணைஞ்சு போச்சு. கேஸ் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். குக்கர்ல இருந்து விசிலும் வரல. அதே மாதிரி உள்ள இருக்கிற மட்டனும் வேகவே இல்ல. ஆனா சிச்சு காக்கா மட்டும் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ராத்திரி 7 மணி ஆச்சு. துணி வெளியில வந்தா. அப்ப குக்கரை பார்த்து, மட்டன் குழம்பு நல்லபடியா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசையா குக்கர் முடிய திறந்து பார்த்தா, அங்க அடுப்பு அணைஞ்சு போயிருந்துச்சு. குக்கர்ல இருக்கிற கறி அப்படியே பச்சையாதான் இருந்துச்சு. ஏ சிச்சு, எந்திரி, கேஸ் தீந்து போயிருக்கு. மட்டன் வேகவே இல்ல. எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு. என்னோட மரியாதையை எடுக்காதடி. சிச்சு உடனே எழுந்திருச்சு. ஐயோ, என்ன கேஸ் தீந்து போச்சா? சரி சரி, கவலைப்படாத. என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. என்னடி ஐடியா? பச்சைக்கறியை கொடுக்க போறியா? சரிடி, பக்கத்துல இருக்கிற அடுப்ப பத்தவே. நான் அதுலயே சமைக்கிறேன். கொஞ்சம் பப்பாய் துண்டுங்களை போடுறேன். அப்போ கறி சீக்கிரமா வெந்துடும். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. கொஞ்ச நேரத்திலேயே நான் எப்படி மேஜிக் பண்ண போறேன்னு. சிச்சு வேக வேகமா விறகடுப்ப பத்த வச்சு அதுல அந்த குக்கரை எடுத்து வச்சா. நெருப்பு அதிகமா வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல விசில் இருந்து சத்தமும் கேட்டுச்சு. அந்த குழம்பு மனம் ஊரெல்லாம் பரவுச்சு. ரொம்ப அருமையாவும் இருந்துச்சு. பாத்தியா துணி, சிச்சு அப்படின்னா ஃபயர். கொஞ்ச நேரத்திலேயே எப்படி சமையல முடிச்சேன்னு பாத்தியா? ஆமா சிச்சு, சும்மா சொல்லக்கூடாது. நீ எவ்வளவு சோம்பேறியோ அவ்வளோ டேலண்ட் கூட இருக்கு உனக்கு. அப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு. பார்ட்டிக்கான நேரமும் வந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பன்னுவுக்கு மட்டன் சிக்கன் ரெண்டுமே ரொம்பவும் பிடிச்சி இருந்துச்சு. சிச்சு அத்தை, நீங்க செஞ்ச மட்டன் எவ்வளவு நல்லா இருக்குன்னா என் வாயில பல்லே இல்லைனாலும் எனக்கு நல்லா முழுங்க முடியுது. சிச்சு, உன்னோட கை ருசி அம்ரதம். அப்போ சிச்சு சிரிச்சுக்கிட்டே, தேங்க்யூ தேங்க்யூ, இது எல்லாமே என்னோட தூக்கத்து மகிமை. இல்ல என் கையோட டேலண்ட் அப்படின்னு மனசுல நினைச்சது. சிச்சு காக்கா அவளுடைய சோம்பேறித்தனத்தினால எல்லாரையுமே பயமுடுத்தினாலும் கடைசியில் அவளுடைய டேலண்டால எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தினா. துணியும் தப்புச்சண்டா அப்படின்னு நினைச்சா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா,
திறமைசாலிங்க கிட்ட சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்க திறமை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சே போயிடும். பேராசை சிச்சு காகம். சிச்சு வீட்டுக்கு வெளியில உக்காந்துக்கிட்டு உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சின்னுவ சத்தமா கூப்பிட்டான். டே சின்னோ, அந்த பருப்புல ஒரு சொம்பு தண்ணியை கலக்க சொன்னனே, கலந்தியா? பருப்பு ரொம்ப திக்கா இருந்தா எல்லாரும் வந்து சீக்கிரமா சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த அரிசியிலே கொஞ்சம் நெய்ய கலக்க சொன்னனே, கலந்தியா? சாப்பாடு அதிகமா இருக்கணும். அம்மா, ஏற்கனவே ஊத்துன தண்ணியில அது பருப்பு மாதிரி இல்ல, ஏதோ மஞ்சள் தண்ணி மாதிரி இருக்கு. நேத்து லூசி அத்தை சாப்பாடை சாப்பிட்டு இது சாப்பாடா கஞ்சியான்னு கேட்டாங்க. அப்புறம் இது சாம்பாரா இல்ல மஞ்சள் தண்ணியான்னு கேட்டாங்க. ஏமா சாப்பாடை இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்க? வாய மூடுறா, உனக்கு சாப்பாடை பத்தி என்ன தெரியும்? அரிசி கூட நொய்யு போட்டா சாப்பாடு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் கம்மியா எல்லாரும் சாப்பிடுவாங்க. நாளைக்கு நமக்கு அரிசி மிச்சமாகும். அது மட்டும் இல்ல, மோர் எந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணியில வரவன் அவன் முகத்தை பாத்துக்கணும். சரி, நேத்து வாழை இலைய கழுவி காயப்பட சொன்னனே, போட்டியா? அம்மா, நேத்து வாழையில சுத்தமா வாடியே போச்சுமா, அதுல சாப்பாடு போட வேண்டாமா? டேய், வாடி போன இலையா இருந்தா இப்ப என்னடா? யாராவது கேட்டா இது புதுரிசின்னு கலர் கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லு. போ வேலையை பாரு. அப்பதான் வெயில நடந்து சோட்டு பன்னு 2 பேருமே ரொம்பவும் சோர்வா அந்த பக்கமா வந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப அதிகமா பசி இருந்துச்சு. சிச்சு, கஷ்டப்பட்டு இங்க வந்தோம். இந்த வெயில்ல நடந்து நடந்து ரொம்ப பசி எடுக்குது. கொஞ்சம் சீக்கிரமா சாப்பாடு போடு, அப்படியே குடிக்க கொஞ்சம் மோர் கொடு. அப்போ சிச்சு காக்கா சோட்டுவை பார்த்து, சாப்பாடு ரெடியா தான் இருக்கு. ஆனா ஒரு இலை சாப்பாட்டுக்கு 3 ரூபாய் ஆகும். அதே மாதிரி மோர் வேணும்னா 4 ரூபாய் ஆகும். முதல்ல காசு இருக்கான்னு பாத்துக்கோ. என்கிட்ட கடனு டிஸ்கவுண்ட்னு எதுவுமே இல்ல. என்னது, 3 ரூபாவா? நேத்து வரைக்கும் 1 ரூபாய் தானே ஆண்டி வாங்கிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப இந்த மோர்ல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி 2 ரூபாய் அதிகம் கேக்குறீங்க? நேத்து மாதிரியே இன்னைக்கு இருக்க முடியுமா? இப்பெல்லாம் வெயில் இல்ல, அதனால காஞ்ச விறகும் கிடைக்க மாட்டேங்குது. கேஸ் விலையும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. சமையல்காரனும் சரியா சமைக்கணும்ல, அதுக்கு உங்ககிட்ட சரியா காசு வாங்கணும்ல. பக்கத்து ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குமா? சோட்டு வேற வழி இல்லாம சரின்னு சாப்பிட உள்ள போனா. ஆனா சாப்பாடு நல்லால, குடிச்ச மோரும் நல்லால, ரொம்பவும் சோர்வாதான் வெளியில வந்தா. சரியா அப்பதான் துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி 2 பேரும் ஒரு பழைய பித்த பொருளை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா வந்தாங்க. துணியோட முகத்துல ஏதோ ஒரு தெளிவு தெரிஞ்சுது. அவ ரொம்பவும் பந்தாவா நடந்து வந்துகிட்டு இருந்தா. ஆமா, வணக்கம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். எங்களுக்கு கொஞ்சம் விருந்து சாப்பாடு கிடைக்குமா? வயிறும் நிறையணும், மனசும் நிறையிற மாதிரி இருக்கணும். சிச்சு துணியோட அழுக்கு துணிய பார்த்து, என்னது விருந்தா? ஏன், உனக்கு என் கடையில பிச்சை எடுக்கிறத விட்டா வேற கடை எதுவும் கிடைக்கலையா? வேற எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துக்கோ. என்னோட கடைக்கு விஐபி கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. துணி சிரிச்சுக்கிட்டே அவருடைய பையில இருக்கிற காசு சத்தத்தை பைய அசைச்சு காட்டி, அம்மா, என்ன ஆளை பார்த்து எடை போடாதீங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆனா எனக்கு ராஜ விருந்து தான் வேணும். நல்ல ஒரு பெரிய வாழலை, அதுல சாப்பாடு, சாம்பார், காரக்குழம்பு, வத்த குழம்பு, ரசம், மோர், அப்பளம், ஊறுகாய், பொரியல், இது எல்லாம் இருந்தா உங்களுக்கு நான் 5 ரூபாய் கொடுக்கறேன். துணியோட பையில காசு சத்தம் கேட்டதும் சிச்சுவோட முகம் மாறி போச்சு. அப்போ சிச்சு ரொம்ப சந்தோஷமா, ஐயோ, வாங்கம்மா வாங்க. நீங்க ஏதோ ஜமீன்தார் பரம்பரைன்னு நினைக்கிறேன். உங்களை ஆளை பார்த்து எடை போட்டது தப்புதான். டே சின்னோ, அந்த சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணு. அந்த சாப்பாட்டுல கல் ஏதாவது இருந்தா எடுத்துடுடா. அப்படியே அந்த பாயசத்துல கொஞ்சம் நிறைய முந்திரி பருப்பை வறுத்து போடு. வாங்க வாங்க, வந்து உக்காருங்க, நான் சாப்பாடு போடுறேன். துணி சரி அப்படின்னு உள்ள வந்து உக்காந்தா. அவ பையில இருக்கிற ஒரு பட்டு துணியை எடுத்து அந்த பித்தளை தட்டை தொடச்சு கீழே வச்சா. இத தூரத்துல இருந்து சிச்சு பாத்துக்கிட்டு தான் இருந்தா. அவளுக்கு அந்த பித்தளை தட்டு மேல ஒரு கண்ணு போச்சு. என்னங்க, சாப்பிட்ற நேரத்துல இந்த தட்டை பக்கத்துலயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது உங்களுக்கு சென்டிமெண்டா இல்ல ஏதாவது பேய் தட்டா? அப்போ துணி அங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்து, இங்க பாருங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. இது சாதாரண தட்டு இல்ல, இது அச்சய பாத்திரம். இதுக்கும் பசி எடுக்கும். நான் சாப்பிடும்போது கொஞ்சமா இதுக்கு நைவேத்தியம் வைக்கிற மாதிரி சாப்பாடு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா இது எனக்கு ஒரு தங்க காசு கொடுக்கும். ஆனா இதுக்கு கொடுக்கற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கணும். அத கேட்டு சிச்சு ஆச்சரியமா, என்னது, இந்த பித்தளை தட்டு அச்சய பாத்திரமா? தினமும் ஒரு தங்க காசு கொடுக்குமா? துணி, நீ உண்மையை சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி பாருங்க, இன்னைக்கு நீங்க சமைச்ச சாப்பாடு நல்லா இருந்துச்சுல, என் பாத்திரம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. துணி கண்ணை முடிக்கிட்டு ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா. ஓம் சாப்பாடாய நமகா. இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருந்தா எனக்காக ஒரு தங்க காசு கொடு அப்படின்னு சொல்லி தட்டுற மாதிரி
ஒரு தங்க காசை அந்த தட்டுல தூக்கி போட்டா. டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டதும் சிச்சு காக்கா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. இந்தாங்க சிச்சு, உங்களுக்காக இன்னைக்கு இந்த தங்க காசைய நான் கொடுக்க போறேன். என் தட்டு கொடுத்த தங்க காசுக்கு நீங்க தான் சொந்தக்காரி. எனக்கு நீங்க வேற எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க. சிச்சு அந்த தங்க காசை பார்த்து சந்தோஷமா, அட கடவுளே, உண்மையான தங்கம். டோனி, இனிமே நீ தான் எனக்கு உயிர் தோழி. நீ எங்கேயும் போக வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கு. நாளைக்கு காலையில உனக்கு வடை பாயசம் எல்லாம் செஞ்சு கொடுக்கறேன். நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு போ. அன்னைக்கு ராத்திரி சிச்சுவுக்கு தூக்கம் வரல. அந்த தட்டு என்கிட்ட இருந்தா இந்த ஊர்லயே நான் தான் பெரிய பணக்காரி. அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் நடத்த வேண்டிய அவசியமே இல்ல, கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியமே எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி பிளான் போட்டா. அடுத்த நாள் காலையில சிச்சுவோட சாதாரண ஹோட்டல் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு மாறுச்சு. துணிக்காக பலவிதமான பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா சிச்சு. அம்மா, என்னம்மா இது? இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் செலவு பண்ணி துணியாத்துக்கு ஏமா இந்த சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க? நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது சாப்பாடு இல்லம்மா, நம்ம சொத்தெல்லாம் கரைஞ்சுக்கிட்டு இருக்குமா. டே பைத்தியக்காரா, நான் செலவு பண்ற மாதிரி உனக்கு தோணுதா? இது செலவில்லடா, இது இன்வெஸ்ட்மெண்ட். இது பிசினஸ் ஐடியாடா. துணிக்கு நல்ல சாப்பாடு போட்டாதானே அந்த அச்சய பாத்திரம் எனக்கு தங்க காசை கொடுக்கும். போ, அந்த பாயசத்துல இன்னும் கொஞ்சம் முந்திரிய வறுத்து போடு. வேலையை பாருடா. இப்படியே 4 நாள் ஆச்சு. 4 நாளா துணிக்கு ராஜ விருந்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தா சிச்சு. ஆனா சில நாட்கள்ல இன்னைக்கு பாத்திரம் தங்க காசு கொடுக்கல சிச்சு. ஒருவேளை இந்த சாப்பாட்டுல ஏதாவது கலப்படம் பண்ணிருக்கியோ என்னவோ, அதனாலதான் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருந்தா. கடைசில சிச்சு அவருடைய சொத்து எல்லாத்தையுமே வித்து துணிக்கு நல்ல சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா. டோனி, நீ எதுவும் நினைச்சுக்கலனா இந்த பாத்திரத்தை எனக்கு கொடுக்கறியா? நீ என்ன கேட்டாலும் கொடுக்கற. என்கிட்ட இருக்கிற 100 தங்க காசை வேணும்னாலும் கொடுக்கறேன். ஏன்னா இந்த வயசுல இன்னும் என்னால அதிகமா அடுப்புக்கிட்ட கஷ்டப்பட முடியாது இல்லையா? அப்போ துணி கொடுக்க விருப்பம் இல்லாத மாதிரி, ஐயோ, இது என் பரம்பரை சொத்து சிச்சு, எங்க தாத்தாங்க சாபம் எனக்கு கிடைச்சிரும், என்னால கொடுக்க முடியாது. டோனி, அப்படி சொல்லாத. என்கிட்ட இருக்கிற எல்லா நகையையும் நான் கொடுத்துடுறேன். பிளீஸ் டோனி, கொடுக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. இந்த தட்டை எனக்காக கொடுத்துரு. சரி சிச்சு, இந்த 4 நாளா என்னையும் என் பொண்ணையும் நீ ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்க, அதனால உனக்கு கொடுக்கறேன். ஆனா ஒண்ணு, இந்த பாத்திரத்தை பயன்படுத்துறவங்க மனசு சுத்தமா இருக்கணும். உன் வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த கலப்படமும் இல்லாத நல்ல சாப்பாட்டை தான் போடணும். அப்பதான் இது தங்கத்தை கொடுக்கும். நீ ஏமாத்த நினைச்சனா இது தங்கத்தை கொடுக்காது. கண்டிப்பா டோனி, நாளையில இருந்து இந்த ஊர்ல எல்லாருக்குமே நான் ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கறேன். எனக்கு அவ்வளவு நல்ல மனசு அப்படின்னு நினைச்சு அந்த பாத்திரம் கைக்கு வரட்டும், எல்லாரையும் துரத்திடுறேன் அப்படின்னு நினைச்சா. சிச்சு இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச 1000 தங்க காசுகளை ஒரு மூட்டையில போட்டு துணி கிட்ட கொடுத்தா. துணி அதை எல்லாத்தையுமே அவ பையில எடுத்து போட்டுக்கிட்டா. அந்த பித்தளை பாத்திரத்தை கொடுத்தா. அன்னைக்கு ராத்திரியே துணி பூஜி 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப ட்விஸ்ட் என்னன்னா, அடுத்த நாள் காலையில சிச்சு ரொம்பவும் உற்சாகமா இருந்தா. ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே கடைக்கிட்ட வர சொன்னா. வாங்க வாங்க, இன்னில இருந்து என் கடையில எல்லாருக்குமே இலவச சாப்பாடு தான். யாருமே அதுக்கு ₹1 கட்ட தேவையில்லை. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறேன். அட என்ன சிச்சு, வெயில்ல அதிக நேரம் நின்னு உன் மூளை குழம்பி போச்சா? இல்ல உனக்கு புதையல் ஏதாவது கிடைச்சதா? ஆமா மஹி, நிதி தான் கிடைச்சிருக்கு. எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாரும் வந்து திருப்தியா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சிச்சு அதுக்கப்புறமா சாமி அறைக்குள்ள அந்த பாத்திரத்தை கொண்டு போய் வச்சு கதவை சாத்திட்டு துணி அவளுக்கு சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொன்னான். அச்சே பாத்திரமே, எனக்கு ஒரு தங்க காசை கொடு அப்படின்னு அந்த தட்டை தட்டுனா. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ஆனா தங்க காசு மட்டும் வரவே இல்ல. அப்ப அந்த பாத்திரத்துல கீழே ஒட்டியிருந்த ஒரு பேப்பர் கீழே வந்து விழுந்துச்சு. அத சின்ன எடுத்து படிச்சான். அம்மா, இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? இங்க பாரு சிச்சு, இத்தனை நாளா ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே சாப்பாடு போடுறேன்னு ஏமாத்தி காசை நீ சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த. பசியோடு வரவங்களை ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்புக்காக தான் உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நான் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் இலவசமா சாப்பாடு போட்டிருக்கல, அந்த சாப்பாட்டுனால உன்னுடைய பாவம் கொஞ்சமாவது கழிஞ்சா நல்லா இருக்கும். இப்படிக்கு துணிக்குருவி. சிச்சுவோட தலையில இடி விழுந்த மாதிரி எழுந்துச்சு. ஐயோ, என் நகை, என் தங்க காசு எல்லாம் போச்சே. என் சொத்தை வித்து இல்ல எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டா. அவ பேராசைதான் அவளுக்கு பெரிய நஷ்டமா இருந்துச்சு. பாத்தியா சிச்சு, எதுக்குமே அளவா ஆசைப்படணும். இன்னொருத்தங்களை நீ ஏமாத்த நினைச்சா கடைசியில நீ தான் ஏமாந்து நிப்ப. சிச்சு, இந்த பித்தளை தட்டை உனக்கு ஞாபகார்த்தமா உன் சமையலறையிலேயே வச்சுக்கோ. அப்பதான் இனிமே நீ தப்பு பண்ண மாட்ட. இன்னொரு பக்கம் துணிக்குருவி
அந்த தங்க காசை வச்சு ஒரு பெரிய வீட்டை கட்டி மிச்சம் இருக்கிற பணத்துல வரவங்களுக்கு எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டா. இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா அவருடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு அன்னையில இருந்து நியாயமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஒரு நாள் காலையில டொனி வீட்டு வாசல்லையே அழகா சமைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா. அம்மா நீ சூப்பர்மா, புத்திசாலித்தனம் இருந்தா சிச்சு அத்தை மாதிரி ஏமாத்துறவங்கள கூட ஏமாத்தலாம் அப்படின்னு நீ இன்னைக்கு நிரூபிச்சிருக்கேம்மா. ஆமா புஜி, இன்னொருத்தங்களை ஏமாத்தி சம்பாதிச்சது நம்ம கிட்ட நிலையா நிக்காது. எப்பவுமே ஒருத்தங்களை ஏமாத்த நினைச்சா கடைசியில நாம தான் ஏமாறுவோன்னு சிச்சுவுக்கு தெரிஞ்சா போதும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பேராசை பெருநஷ்டம். இன்னொருத்தங்களை ஏமாத்தி நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சோம்னா அந்த கடவுள் நம்மள வாழ்க்கையில ஏமாத்திடுவான்.